அஜித்குமார் இவருடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்பட்டது யார் அப்படின்னா நிக்கிதா அப்படின்ற இவங்க சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி தான் காவல்துறை என்ன பண்ணாங்க அப்படின்னா அஜித்குமார் அப்படின்ற இவரை கஸ்டடியில் எடுத்து அவரை 2 நாளாக போட்டு அடின்னு அடித்து சாகவும் அடித்தாங்க, கொலையும் செஞ்சாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நிகிதா அப்படின்ற இவங்க சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, எங்களுடைய 10 சவரன் நகையை காணோம், எங்களுடைய காரை பார்க் பண்ண சொல்லி அஜித்குமார்கிட்ட கொடுத்தோம். அப்படி கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பார்க் பண்ணும்போது உள்ளே இருந்த பணத்தை எடுத்துட்டார். உள்ளே இருந்த நகை, அதாவது 2500 ரொக்க பணம், அதே மாதிரி 10 சவரன் நகையை எடுத்துட்டார் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தையை நம்பி காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவர் அஜித்குமார் அவர்களை கஸ்டடியில் எடுத்து அடித்து அவரை பார்த்தீங்கன்னா கொலையும் செஞ்சுட்டாங்க. இப்படி இருக்கும்போது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நிக்கிதா அப்படின்ற இவங்க ஒருத்தவங்க சொன்னதை நம்பி தானே ஒட்டுமொத்த காவல்துறையும் களத்தில் இறங்கினாங்க. ஆனால் இந்த நிக்கிதா அப்படின்ற இவங்களே ஒரு சரியான ஒரு ஆள், அதாவது உத்தம பத்தினி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, தப்பான ஒரு வார்த்தையை போயிடும். அதாவது சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் நல்லவங்க கிடையாது. யார் நிக்கிதா அப்படின்ற இவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய நல்லவங்களாம் கிடையாது. நிக்கிதா அவங்க மேலே பார்த்தீங்கன்னா 2011 ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு எஃப்ஐஆரும் இவங்க மேலே போட்டிருக்காங்க. என்ன எஃப்ஐஆர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பண மோசடி இவங்க செஞ்சுருக்காங்க. ஒரு சிலரை ஏமாற்றி லட்சக்கணக்கில் பார்த்தீங்கன்னா பண மோசடி அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை செஞ்சதுனால இவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்போ தான் இந்த விஷயமே தெரிய வருது. அதாவது ஒருத்தங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையாச்சும் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யோசிச்சாங்கன்னா கூட இவங்க இந்த முடிவுக்கு போயிருக்க மாட்டாங்க. அஜித்குமார் அவர்கள் கூட்டு போய் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு போயிருக்க மாட்டாங்க. இவங்க கொடுத்தவங்க யார், இவங்க மேலே என்ன, அதாவது ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆக்ஷன் போயிட்டுருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்துலேயே இவங்க மேலேயும் ஒரு கண்ணோட்டம் இருக்கும். இவங்க சொன்னது உண்மைதானா, உண்மையாக, அதாவது சிசிடிவி பார்க்கலாம், இவன் கார் பார்க் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட கொடுத்தாருன்றாங்களே, அவர் தான் பார்க் பண்ண எடுத்துகிட்டு போனாரா, அந்த இடத்துல ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் மாட்டுதா, இவங்க யார், இவங்க எந்த ஊருக்காரங்க, இவங்களுடைய அந்த பேக்ரவுண்டு எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனால் காவல்துறை என்ன பண்ணாங்க அப்படின்னா, 10 சவரன் நகை வசதியான காரில் வந்துருக்குறாங்க. நல்லா வசதியான ஒரு பெண்மணி, கழுத்தெல்லாம் நல்ல பெரிய பெரிய தாலி செயின்லாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வசதியான ஃபேமிலி தான். இவங்க பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அந்த ஒரு ஒத்த வார்த்தையை நம்பி இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சது யாராலையுமே ஏற்றுக்க முடியல. இதுலேயே ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நிக்கிதாவும் அவங்களுடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா தலைமறைவாக இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் யார் அப்படின்னா இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரால் தான் இன்றைக்கி அஜித்குமார் அப்படின்ற ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க. இந்த இடத்துல நிக்கிதாவும் அவங்களுடைய அம்மாவும் தலைமறைவு ஆனது எந்த விதத்தில் சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சரி அப்படின்றத இவங்க மேலே ஏதோ தவறு இருக்குது, அதனால தான் இவங்க தலைமறைவு ஆயிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே தோணுது. அண்ட் தென் இந்த விஷயம், அதாவது அவர் இறந்தார்ல, அஜித்குமார் அவர்கள் இறந்தார்ல, அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. நிக்கிதாவும் அவங்க அம்மாலாம் சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா முகத்துக்கு துணி போட்டு மறைச்சிட்டு அவங்க இன்டர்வியூ கொடுத்து அந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி என்ன நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க, எதற்காக உங்களுடைய பேஸை ஓப்பன் பண்ணி மக்கள்கிட்ட, அதாவது மீடியா கிட்ட காட்ட முடியாமல் முகத்தை மறைச்சிட்டு இந்த விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னு அந்த ஒரு கொஷின் எல்லாருடைய மனசுலையும் எழுந்துட்டு இருந்தால் அந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. நிக்கிதா அவர்கள் தப்பு பண்ணியிருப்பாங்களா, அதாவது தப்பு பண்ணியிருப்பாங்கிறத விட இவங்களால தான் ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்படுதோ அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எல்லோருடைய மனதிலும் எழுந்திருக்கு. என்னுடைய மனதிலும் அந்த ஒரு கேள்வி எழுந்திருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க.